அதாவது நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கு, நசை குப்ராவில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு ஆடு மேய்ப்பவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவன் எங்கே ஆடு மேய்க்கிறான்னு சொன்னால், மலை உச்சியில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் தொழுகைக்கு பாங்கு சொல்லி தொழுகிறான், தொழுகைக்கு பாங்கு சொல்லுகிறான், அப்புறமேல ஒய் சல்லி தொழவும் செய்கிறான். அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு வருது. அப்போ ஒருத்த மட்டும் தானே இருக்கிறான், இருக்கிறது மலை உச்சியில். அவர் பாங்கு சொல்றது யாரையும் கூப்பிடுவதற்கு இல்லை, கூப்பிட்டாலும் யார் வரப்போறதும் இல்லை. அவன் தொழுகிறதுக்கு தான் செய்ய போறான். அவன் தொழுவான் என்று அல்லாஹ் சொல்லாம, ரசூல்லா சொல்லாம எப்படி செய்றாங்கன்னு கேட்டா, அவன் தொழுகைக்கு பாங்கு சொல்லி என்ன செய்யறான், தொழுகிறான். பாங்கு சொல்லி தொழுகிறான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், சந்தோஷப்பட்டு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானாம். எப்படி சொல்லுவானா, என் அடியானை பாருங்கள், இவன் பாங்கும் சொல்லுகிறான், தொழுகைக்கு இகாமத்தும் சொல்கிறான், அவன் எனக்கு பயப்படுகிறான், என் அடியானை மன்னித்து விட்டேன், அதுகல்துஹு ஜன்னதி, அவனை என் சொர்க்கத்திலே நான் சேர்த்து விட்டேன் என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லுவான். இதுல என்ன விளங்குது, ஒத்த மனுஷனாய் இருந்தாலும் அவன் மட்டும்தான் தொழுகிறான் என்று இருந்தாலும் என்ன செய்யணும், தொழுகை என்றால் பாங்கு அவசியம், இகாமத் அவசியம். இது அப்படித்தான் வருது. இவன் பாங்கும் சொல்லுவான், இகாமத்தும் சொல்லுவான். அப்படிங்கிறதுனால இந்த பாங்கு சொல்லுதலுக்கு தத்துவத்தை நம்ம பார்க்காம, அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்காம, அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கெல்லாம் சொல்ல சொன்னாங்க அதை சொல்லிட வேண்டியதானே. ஜமாத்துக்கு சொல்ல சொன்னாங்க, ஓகே. தனியாக காட்டில் உட்கார்ந்து யாரும் வராத இடத்துல இருந்து ஒருத்தர் தொழுதா கூட அவன் பாங்கும் சொல்கிறான், இகாமத்தும் சொல்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு பாராட்டி மலக்குகள்கிட்ட பேசி சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்வானேயானால் இந்த முறையில் தான் தொழணும்னு அர்த்தமாவதா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தனியா தொழுதாலும் செய்யணும். நம்ம பாங்கு கேட்டுருச்சுன்னு சொன்னா நமக்காக சொல்லிட்டாங்க. பாங்கு சொல்லிடுச்சுன்னா என்னாச்சு, லேட்டா ஒருத்தர் வருவார் பள்ளிவாசலுக்கு, தொழுகை முடிஞ்சிடும், யாரோ இவரோட சேர்ந்து தொழுவுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சேர்ந்து தொழுவுங்கன்னு சொல்லும் பொழுது நீ பாங்கு இகாமத்தும் சொல்லி தொழுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த பாங்கு சொத்தத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பாரையானால் ஒரு தடவை சொன்ன அந்த பாங்கை போதுமானதுன்னு சொல்லி அவர் தொழுதிருக்கிறார். அது பாங்கு சத்தம் கேட்காத இடமாக இருந்தால் என்ன செய்யணும், பாங்கு சொல்லணும். இக்காமத்து எல்லாத்துக்கும் சொல்லணும், இக்காமத்து கேட்கறதுக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு பேரில் அவங்க பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுது கொள்ள, பாங்கு கேட்டிருந்தா இக்காமத்து மட்டும் சொல்லட்டும். பாங்கு கேட்காம இருப்பார்களே ஆனால் பாங்கையும் சொல்லணும், இக்காமத்தும் சொல்லணும். ஜமாத்தை எதிர்பார்த்தா தான் சொல்லணுங்கிறது கிடையாது. ஜமாத்தே வராட்டா கூட, ஜமாத்தை எதிர்பார்க்காட்டா கூட, சிங்கிளா தொழுதா கூட அதை சொல்லணும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து என்ன செய்யலாம், விலகிக் கொள்ளலாம்.